சமீபத்திலே குஜராத்திலே நடந்து முடிந்த சம்பவம் நம்ம எல்லாம் உலுக்கிய சம்பவம். சுதந்திரத்திற்கு பின்னர் இது போன்ற பல கலவரம் இந்தியாவில் நடைபெற்றதில்லை. அதாவது நாட்டு பிரிவினையிலே கூட நடந்திராத பல அவலங்கள் இந்த குஜராத் பிரச்சனையின் போது, கலவரத்தின் போது நடைபெற்றன. ஒரு அரசாங்கமே முன்னின்று நடத்திய கலவரம் இது. அதிகாரிகளே களத்திலே இறங்கி நின்று நடத்திய கலவரம் இது. வழக்கமாக கீழ்த்தட்டு மக்கள் தான் இந்த கலவரங்களிலே ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த கலவரத்திலே மேல்தட்டு மக்களும் கார்களிலே வந்து சாமான்களை கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள். இப்படி இதுவரை நடைபெற்றாத பல்வேறு அவலங்கள் இந்த குஜராத்திலே நடந்து முடிந்தன. அதுபோன்று இங்கும் நடைபெற ஏன் கூடாது என்ற கேள்வி அடிக்கடி எல்லாருடைய உள்ளத்திலும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இது போன்ற கலவரங்கள் நடக்காமல் நாம் தடுப்பது எப்படி என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஆனால் நான் இந்த குஜராத் கலவரத்தோடு இந்த பிரச்சனைகளை நிறுத்திக் கொள்ளாமல் அதை சற்று விரிவாக எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். சர்வதேச அளவிற்கு கொண்டு செல்வோம் என்று சர்வதேச அளவிலே இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு அலை வீசிக் கொண்டிருக்கிறது. சர்வதேச அளவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அலை வீசிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மிகுந்த சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கணக்கெடுத்திருக்கிறார்கள். உலகிலே உள்ள அகதிகளிலே மொத்த அகதிகளிலே 80% முஸ்லிம்கள். மொத்த அகதிகளிலே 80% அகதிகள் முஸ்லிம்கள். பாலஸ்தீன மக்கள் தங்களது சொந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பர்மாவில் இருந்து பங்களாதேஷுக்கு அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எரிட்ரியா, எத்தியோப்பியா, சோமாலியா, சூடான் போன்ற நாடுகளிலே இருந்து யமன் தேசத்துக்கு அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கொசோவோ, அல்பானியா, போஸ்னியா போன்ற நாடுகளிலே இருந்து ஐரோப்பாவுக்கும் துருக்கிக்கும் அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஈராக்கிலே இருந்து குர்திஸ்தான் பகுதிகளிலே இருந்து ஈரானுக்கு அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் நாட்டிலிருந்து இன்னொரு முஸ்லிம் நாட்டுக்கு அகதியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலை அல்லது குஜராத் போன்ற கலவரங்கள் நடந்த வண்ணமாக இருக்கிறது. இப்படி இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வேவ், ஒரு அலை, ஆன்டி இஸ்லாமிக் வேவ். ஒரு புறம் வாழ்முனை தாக்குதல், இன்னொரு புறம் பேனாமுனை தாக்குதல். இஸ்லாத்தை பற்றி கீழ்த்தரமாக எழுதுவது, முஸ்லிம்களை மிக மோசமானவர்களாக சித்தரிப்பது, முஸ்லிம்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பது, தீவிரவாதிகளாக சித்தரிப்பது, பெண்களை அடிமைப்படுத்துபவர்களாக சித்தரிப்பது, சகிப்புத்தன்மையற்றவர்களாக. ஒரு நாட்டின் பிரதமரே சொல்கிறார், முஸ்லிம்கள் எங்கு வாழ்ந்தாலும் பிரச்சனை தான், கலவரம் தான், இவர்கள் எங்குமே அமைதியாக சமரசமாக எங்கும் வாழ்ந்தது கிடையாது என்று ஒரு நாட்டின் பிரதமரே சொல்லுகின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இஸ்லாத்தை தாக்கி ஏராளமான புத்தகங்கள், இஸ்லாத்தை தாக்கி புத்தகம் எழுதுபவர்களுக்கு பரிசுகள். சமீபத்திலே நோபல் பரிசு வழங்கப்பட்டது V.S. நைபால் என்பவருக்கு. அவருடைய மகத்தான சேவை இஸ்லாத்தை தாக்கி எழுதியதுதான். சல்மான் ருஷ்டிக்கு புக்கர் பிரைஸ் வழங்கினார்கள் இஸ்லாத்தை தாக்கி எழுதியதற்காக. ஆக உங்களுக்கு ஏதாவது நல்ல பரிசு வேணா இஸ்லாத்தை தாக்கி எழுதுங்க, பரிசு கிடைக்கும். சாமுவேல் ஹண்டிங்டன் என்பவர் எழுதி கொண்டே இருக்கிறார் கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் என்ற பெயரிலே. புத்தகங்களுடைய தலைப்புகளை பார்த்தாலே தெரியும். இஸ்லாமிக் த்ரெட், எ மித் ஆர் ரியாலிட்டி, இஸ்லாமிய பயங்கரம், இஸ்லாமிய அச்சுறுத்தல், இது உண்மையா பொய்யா. ஆக தலைப்புகளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். இப்படி வாழ்முனையிலும் பேனாமுனையிலும் இஸ்லாம் மிகுந்த தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகிறது. ஆக இப்போது நம்முடைய சிந்தனை எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எதிர்ப்புகளை எப்படி மழுங்க செய்வது என்பதால், இஸ்லாமிய எதிர்ப்பு அலையை எப்படி எதிர்கொள்வது என்பது இன்று முஸ்லிம்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான் சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த எதிர்ப்பு அலை எப்படி உருவானது என்பதை பார்க்க வேண்டும். இது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல, சிலுவை யுத்தங்களின் போது ஆரம்பமானது. சிலுவை யுத்தங்களின் போது 11ஆவது நூற்றாண்டிலே சிலுவை யுத்தத்திலே முதலாவதாக முஸ்லிம்கள் தோல்வியுற்றார்கள், பின்னர் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அப்போதிருந்து இந்த காழ்ப்புணர்வு ஆரம்பமாகிறது. அன்றிருந்தே அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான வேலைகளை துவங்கிவிட்டார்கள். பின்னர் காலனி ஆதிக்க ஆட்சி வந்தது. அப்போதும் இஸ்லாத்திற்கு எதிராக எல்லாம் செய்து முடித்தார்கள். இறுதியாக கிலாபத் ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் துருக்கியிலே. இஸ்லாத்தை முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே இருந்து அகற்றிவிட வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா வகையான பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கே இஸ்லாத்தில் அவநம்பிக்கை ஏற்படும்படியாக எழுதி குவித்தார்கள். இஸ்லாத்தை பிடிக்காத முஸ்லிம்களை ஆட்சியிலே கொண்டு அமர்த்தினார்கள். பொம்மை அரசுகள், பப்பட் ரெஜிம்ஸ். அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பு இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலக பல முஸ்லிம் நாடுகளிலே ஆட்சியாளராக இருப்பவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள் தான். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யவோ இஸ்லாமிய கருத்துக்களின்பால் மக்களை அழைக்கவோ முடியாது. அப்படிப்பட்டவர்களை ஆட்சியை அமர்த்தினார்கள். இந்த நிலையிலே இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்ற பணியை ஆரம்பித்தார்கள். இஸ்லாமிய இயக்கங்களை தோற்றுவித்தார்கள். ஜமாலுத்தீன் ஆப்கானி அவருடைய தலைமையிலே இந்த பணி ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து பின்னாலே பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த பணிகளை தொடர்ந்தார்கள். இஸ்லாம் என்பது வெறும் சடங்குகள், சம்பிரதாயங்களுடைய தொகுப்பல்ல.
வெறும் வழிபாடுகளை மட்டும் பேசுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. இட் இஸ் a way of life. அரசியல், பொருளாதாரம், சமூகம், ஆன்மீகம், விஞ்ஞானம் அனைத்து துறைகளிலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் என்பதனை ஆணித்தரமாக இந்த அறிஞர்களும் இந்த இயக்கங்களும் எடுத்து வைத்தன. ஆக இந்த இயக்கங்களை அழிப்பது என்று முடிவு செய்தார்கள். அவற்றை அழிக்கவும் முயற்சி செய்தார்கள். இப்படித்தான் அந்த எதிர்ப்பு அலை உருவாகி இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய தடைக்கல் என்று கருதுகிறார்கள். கம்யூனிசம் தோற்றதற்கு பின்னாலே அவர்களுக்கு ஒரு எதிரி தேவைப்பட்டது. ஒரு எதிரியை காட்டணும் இல்லை, அப்பதானே எந்த இயக்கத்தையுமே வளர்க்க முடியும். ஒரு புது எதிரியை காட்ட வேண்டும். ஆக இஸ்லாம் இஸ் a threat to western civilization. மேலை நாட்டு கலாச்சாரத்திற்கு இஸ்லாம் மிகப்பெரும் ஆபத்து என்ற ஒரு மாயை என்று உலகெங்கும் பரப்பி உலக மக்களுக்கே இஸ்லாம் ஆபத்து, இஸ்லாம் வளர்ந்தால் உலகத்திற்கே ஆபத்து என்ற ரீதியிலே இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவைத்தான் ஆப்கானிஸ்தானத்திலே பார்க்கிறீர்கள், போஸ்னியாவிலே பார்க்கிறீர்கள், செச்சன்யாவிலே பார்க்கிறீர்கள், இந்தியாவிலே பார்க்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனையினுடைய பல்வேறு வடிவங்கள் தான். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக என்ன செய்யக்கூடாது என்பதை முதலாவதாக சொல்லிவிடுகிறேன். அப்புறமாக என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக செய்யக்கூடாது என்னவென்று சொன்னால், முதலாவதாக நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், சோர்வு அடைந்து விடாதீர்கள். ஐயோ இவ்வளவு பெரிய காரியம் நடக்க, அமெரிக்காவே நமக்கு எதிராக நிற்கிறானே, உலக வல்லரசுகள் எல்லாம் நமக்கு எதிராக முரசு கொட்டி நிற்கின்றனவே, இந்த சூழ்நிலையில் அதோ இதுதான், நமக்கு ஒண்ணுமே வழி இல்லை என்று ஒரு முஸ்லிம் ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நன்றாக கவனிக்க வேண்டும். இது ஒன்றும் நமக்கு புதிதல்ல. இந்த சோதனைகள் ஒன்றும் நமக்கு புதிதல்ல. பெருமானார் காலத்திலிருந்து இத்தகைய சோதனைகளை இஸ்லாம் சந்தித்துக் கொண்டுதான் வருகிறது. மக்காவிலே குறைஷியர்கள், மதீனாவிலே நயவஞ்சகர்களும் யூதர்களும், பின்னர் பாரசீகர்களும் ரோமர்களும், அதற்கு பின்னாலே செங்கிஸ்கான் தலைமையிலே படையெடுத்து வந்த மங்கோலிய தாத்தாரிகளும், அதற்கு பின்னாலே வந்த சிலுவை யுத்தங்களும், காலனி ஆதிக்க முறைகளும், இப்படி என்று இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் இது போன்ற சோதனைகள் முஸ்லிம்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதே போல இஸ்லாத்திற்கு எதிராக எழுதுவது ஒன்றும் புதிதல்ல. பெருமானார் காலத்தில் நடப்பதுதான். ரசூலுல்லாஹ் சொல்ல ஏமாற்றுக்காரன் என்று சொன்னார்கள், கவிஞர் என்று சொன்னார்கள், சூன்ய வைப்போர் என்று சொன்னார்கள், குளங்களை பிடிப்பவர் என்று சொன்னார்கள், என்னெல்லாமோ சொன்னான். அதற்கு பின்னாலும் எழுதி குவித்தார்கள். ஆக இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆக யாரும் சோர்வடைந்து விட வேண்டாம். எந்த துன்பமும் நிலையானதல்ல, எந்த இன்பமும் நிலையானதல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலத்தை நாம் மனிதர்களுக்கிடையே சுழலச் செய்கிறோம். காலம் மாறி மாறி வரும்பா. இன்னைக்கு துன்பம் வந்தால் நாளைக்கு இன்பம் வரும், இன்பம் வந்தால் துன்பம் வரும். எதுவுமே நிலை கிடையாது. இந்த ஆயத்து அருளப்பட்ட பின்னணியை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். உஹது யுத்தத்திலே முஸ்லிம்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள், சோர்வுற்றிருக்கிறார்கள். அந்த தருணத்திலே இறைவன் இந்த ஆயத்தை அருளி, சென்ற யுத்தத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லையா, அவர்களுக்கு தோல்வி கிடைத்தது, உங்களுக்கு வெற்றி கிடைத்தது. இப்போது உங்களுக்கு தோல்வி, அவர்களுக்கு வெற்றி. காலம் இப்படித்தான் சுழன்று வரும் என்று இறைவன் முஸ்லிம்களுக்கு ஆறுதல் சொன்னான். ஆக இந்த துன்பங்கள் எதுவுமே நிலையானதல்ல, இது மாறி வரக்கூடியதுதான். ஆனால் தானாக மாறாது, நாம் தான் மாற்ற வேண்டும். எந்த கொடுமைகளும் நீண்ட காலம் நிலைத்ததில்லை. ஹிட்லருடைய நாசிசம் நிலைத்ததா, முசோலினுடைய பாசிசம் நிலைத்ததா? நிலைக்கவில்லை. இன்று அவர்கள் இருந்த இடம் தெரியவில்லை. இன்றைக்கு ஹிட்லருடைய பெயரை சொல்வதற்கு ஜெர்மனியிலே ஆட்கள் கிடையாது. சில பேர் அவ்வப்போது கிளம்புகிறார்கள் ஜெர்மனியிலே, ஹிட்லருடைய பெயரை சொல்லிக் கொண்டு நாசிச முழக்கங்களை அந்த மக்களே ஒடுக்குகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சமீபத்திலே பிரான்சிலே எலெக்ஷன் நடந்தது. தேர்தலில் லெபோன் என்பவர் ஒரு வலதுசாரி அமைப்பை சார்ந்தவர் ஜெயித்தார். முதல் சுற்று தேர்தலே ஜெயித்தார். அவர் நாசிச கொள்கையை பின்பற்றக்கூடியவர். என்ன ஆயிற்றால் அந்த மக்கள் எல்லாம் கொதித்து இழந்து விட்டார்கள். இவன் ஆட்சிக்கு வருவதா, இவன் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஹிட்லரை போன்ற நிலைமைதான் பிரான்சிலே உருவாகும் என்று சொல்லி இரண்டாவது சுற்று தேர்தலிலே அவனை முழுமையாக தோற்கடித்து விட்டார்கள். ஆக அங்கு உஷாரா இருக்கிறாங்க மக்கள். ஏனென்றால் அந்த நாசிசம் பாசிசத்தினுடைய கொடுமைகளை அனுபவித்தவர்கள் அவர்கள். ஆகவே மீண்டும் அந்த சக்திகள் தலை தூக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். அதுபோலவே நமது நாட்டிலும் இந்த வகுப்புவாதத்தினுடைய கோர முகத்தை பெரும்பான்மை சமுதாய மக்கள் புரிந்து கொள்கிற போது இவர்களும் அழிவார்கள். இந்த வகுப்புவாதம் தன்னுடைய கோர முகத்தை காட்டிவிட்டு ஒரு நாள் தொலைந்து போகத்தான் போகிறது. ஆகவே நாம் நம்பிக்கை இழந்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்திய நாட்டிலே முதல் முறையாக இந்த வகுப்புவாத கட்சி ஆட்சிக்கு வருகிறது. அப்போது ஒரு இந்து சகோதரர் முஸ்லீமை பார்த்து கேட்டார், ஐயா, இந்த வகுப்புவாத கட்சி ஆட்சிக்கு வருதே, முஸ்லீம்களே உங்களுக்கெல்லாம் பயமா இல்லையா, நீங்களாம் பயப்படலையா என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஏன் பயப்பட வேண்டும்? இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் எங்களை காப்பாற்ற மாட்டானா? காப்பாற்றுவதற்கு சக்தி இல்லாமலா அவன் போய்விட்டான்? ஆகவே அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்கல் வைத்திருக்கிறோம். எதுவும் அல்லாஹ்வுடைய அனுமதி இன்றி எதுவும் நடக்க முடியாது. எங்களுக்கு துன்பம் வருவதாக இருந்தாலும் அவனுடைய அனுமதி பெற்று தான் எங்களுக்கு வர வேண்டும். அவனுடைய அனுமதி இன்றி எங்களுக்கு வந்து சேர முடியாது. நடக்க வேண்டும் நாடி இருந்தால் அல்லாஹ் நாடி இருக்கிறான், அவ்வளவுதான் என்று அதற்கு பதில் சொன்னார். ஆக நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். இது முதலாவதாக நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இந்த வகுப்புவாதத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வருகிற போது நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழிமுறைகளிலே இறங்கிவிடக்கூடாது.
ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதி தான் தீர்வு என்று இறங்கிவிடக் கூடாது. நம்மிலே அப்பாவிகளை கொண்டார் என்பதற்காக நாமும் அவர்களிலே உள்ள அப்பாவிகளை கொன்றுவிடக் கூடாது. இதற்கு இஸ்லாத்திலே எந்த அனுமதியும் கிடையாது. நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா இத்பா ஃபில்லதி ஹிய அஹ்ஸன் வ இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா. நன்மையை கொண்டே தீமையை தடுத்து நிறுத்துங்கள். அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல, ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதி தீர்வல்ல, ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீர்வல்ல, ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வல்ல. அநீதியின் மூலமாக இன்னொரு அநீதியை அகற்றவே முடியாது. இப்படி சொன்னா குட்ட குட்ட குனியன்னு சொல்றீங்களா, அடி வாங்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்களா என்ன நீங்க கேட்கலாம். ஒரு முஸ்லீம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த தடையும் கிடையாது. தன்னை தாக்க வருகின்றவர்களை தாக்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. இந்திய சட்டத்திலும் தடை கிடையாது, இஸ்லாமிய சட்டத்திலும் தடை கிடையாது. அப்படி தாக்குவதிலே ஒருவன் உயிர் நீத்தால் அவனை ஷஹீத் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் அநியாயமாக கொலை செய்வது, அப்பாவிகளை கொலை செய்வது, சட்டத்தை கையிலே எடுத்துக் கொள்வது, ரயிலுக்கு குண்டு வைப்பது, ரயிலுக்கு தீ வைப்பது, பயணிகளை கடத்தி கொண்டு போவது, விமானத்தை கடத்தி கொண்டு போவது, இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது. ஆக ஒரு அநீதியை இன்னொரு அநீதியின் மூலமாக களையலாம் என்று எண்ணுவது தவறு. நம்முடைய இளைஞர்களுக்காகத்தான் முக்கியமாக நான் இதனை சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். பழமொழி நல்லா தான் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? முள்ள முள்ளால் எடுக்கன்னா ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதியின் அர்த்தமா? அவன் பத்திரிகையிலே உன்னை தாக்கி எழுதினால் நீனும் அதே பத்திரிகை என்ற ஆயுதத்தை கொண்டு அவனை தாக்கி, அதுக்கு அதுல பதில் சொல்லி. பத்திரிகையில தாக்கினா நீ கல்ல எடுக்காத, பத்திரிகைக்கு பத்திரிகை மூலமா பதில். கூட்டத்திலே ஏறி உன்னை இஸ்லாத்தை விமர்சித்து பேசினால் அதே கூட்டத்திலே ஏறி நீ சரியான பதிலை சொல். அந்த கூட்டத்தில் போய் கலாட்டா பண்ணாத. அதல்ல முள்ளுக்கு முள்ளை முள்ளா எடுத்து அந்த அர்த்தம் அல்ல. அவன் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறானோ அதே ஆயுதத்தின் மூலமாக அறிவை அறிவாலை சந்தி, எழுத்தை எழுத்தாலை சந்தி, பேச்சை பேச்சாலை சந்தி. இதுதான் அதற்கு அர்த்தம். அநீதிக்கு அநீதி என்று போவோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக வெற்றி கிடையாது. ஷரியத்துக்கு மாற்றமான எந்த வழிமுறைகளை கையாண்டும் நாம் வெற்றி பெறலாம் என்று எண்ணினால் அது தோல்வியில் தான் முடியும். நம்மிலே சிலர் எண்ணுகிறார்கள், பாத்தீங்களா அந்த ஊர்ல நம்ம ஆட்கள் இப்படி செஞ்சு போறது அங்க எல்லாம் சரியாச்சு, அப்படி கொடுக்க போய் தான் அடங்கினான் அவன் அப்படின்னு. அப்படியா? நீங்கள் செய்வது போல அவர்களுக்கு செய்ய தெரியாதா? சிறுபான்மையா இருக்கக்கூடிய உங்களாலே இவ்வளவு செய்ய முடியும் என்றால் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அவர்கள், அதிகாரிகளும் சட்டமும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற ஒரு நிலையில் உங்களை விட அதிகமாக செய்ய முடியும் அவர்களாலே. செய்ய வேண்டாம் என்பதற்காக செய்யாமல் இருக்கிறார்கள். ஆக சட்டங்களை கையிலே தூக்கி கொண்டு, காரியங்களை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று கருதாதீர்கள். அது வேறு வடிவமாக கூட நமக்கு தாக்கும். இன்றைக்கு பம்பாயில் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது கோயம்புத்தூர்ல என்ன நடந்தது? முஸ்லிம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம், முஸ்லிம்களுக்கு கடை கொடுக்க மாட்டோம், முஸ்லிம்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு பல வழி இருக்கிறது. ஒன்று அழிக்கிறது, அனிஹிலேஷன், அழிக்கிறது. இல்லாவிட்டால் அசிமிலேஷன், அவர்களுக்கு தனித்தன்மை இல்லாமல் ஆக்கிவிடுவது. அவர்களுக்கு என்று தனித்தன்மை இருக்கக்கூடாது. இன்னொரு வழி இருக்கிறது, செக்ரிகேஷன், ஒதுக்கி வச்சிருது. அவருடைய எந்த தொடர்பு வச்சுக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாது, வியாபாரம் வச்சுக்கூடாது, சொத்து விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. யூதர்களை இப்படித்தான் நடத்தினார்கள் ஐரோப்பாவிலே. யூதர்களை ஐரோப்பாவிலே அங்கு உள்ள கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நடத்தினார்கள். அவர்களை தனியாக வைத்தார்கள், எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று. ஒரு சமுதாயம் அழிவதற்கு இதை விட என்ன அதிகமாக வேணும்? இப்படி அழிக்கலாம் ஒரு சமுதாயத்தை. ஆக அநீதியான முறைகளிலே பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று எண்ணுகின்ற எண்ணங்களை மாற்றிவிடுங்கள். அதற்கு இஸ்லாத்திலே ஒருபோதும் அனுமதி கிடையாது. இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். அநீதியான காரியங்களை முஸ்லிம்களை செய்தாலும் கூட அதை வன்மையாக கண்டிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தவறு யார் செய்தாலும் தவறு. அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர் இனவெறி என்று பெருமானார் சொன்னார்கள். அசபியா, இனவெறி. பெருமானாரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அசபியா இனவெறி என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தனது சமூகத்தை நேசிப்பது இனவெறி அல்ல, ஒருவன் தனது சமூகத்தை நேசிப்பது இயற்கை. அசபியா இனவெறி என்பது தனது சமூகம் செய்கின்ற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர் தான் இனவெறி என்று சொன்னார்கள். முஸ்லிம் செய்வதெல்லாம் தப்பு என்று சொன்னால், சரி என்று சொன்னால் அதற்கு பேர் இஸ்லாமிய வெறி, முஸ்லிம் வெறி. இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இல்லை. யார் தவறு செய்தாலும் கண்டிக்க வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு ஓமை சொன்னார்கள், அநீதிகளுக்கு துணை போவது என்பது கிணற்றிலே விழப்போகின்ற ஒட்டகத்தின் வாளை பிடித்துக் கொண்டு தொங்குவதற்கு சமம் என்று சொன்னார்கள். ஒரு ஒட்டகம் கிணத்திற்குள் விழப்போகிறது, நீ அந்த வாளை பிடித்துக் கொண்டால் ஒட்டகம் கிணத்துக்குள் விழப்போது, நீனும் விழப்போற. உன்னுடைய சமுதாயம் அழியப் போகிறது, நீனும் அழியப் போகிறாய். ஆக அக்கிரமக்காரர்களுக்கு நாம் ஒருபோதும் அநீதிகளுக்கு துணை போகக்கூடாது. ஷரியத்துக்கு மாற்றமான வழிமுறைகளிலே எவர் கையாண்டாலும் நாம் அவர்களை தவறு என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயமே சமுதாயம் என்ற பேருக்கு தான் உள்ளாகும். முஸ்லிம்களை யாருமே கண்டிக்கிறது இல்லப்பா, இவ்வளவு தப்பு பண்றாங்க, யாருமே கண்டிக்க சும்மா இருக்கான்னா இவங்களும் அதுக்கு உடந்தை என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும்.
ஆக அநீதியான வழிமுறைகளை கையாள வேண்டாம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக, மூன்றாவதாக, சமரசம் செய்து கொள்ள வேண்டாம். சிலர் நினைக்கிறாங்க மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்டு அவர்களோட ஒன்னாயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போய் நினைக்கிறேன். இஸ்லாமிய தனித்தன்மையை இழந்துவிட்டு அவர்கள் ஒருவராக நாம் ஆகிவிட்டு எம்மதம் சம்மதம் தான் என்பது போன்ற போக்குகளை கைப்பிடித்தால் சமரசம் ஏற்படும், நல்லிணக்கம் ஏற்படும் என்றெல்லாம் கருதுகிறான். சில ஊர்களில் முஸ்லீம்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இஸ்லாம் அனுமதிக்காத ஷிர்கான விழாக்களுக்கெல்லாம் இவர்கள் வரவேற்பு கொடுப்பதும் மாலை போடுவதும் இதான் நல்லிணக்கத்திற்கான அறிகுறி என்று எண்ணுகிறார்கள். இதை அவங்களே எதிர்பார்க்கல, நீங்க ஏன் செய்றீங்க? அவங்களே எதிர்பார்க்கல உங்ககிட்ட. இப்படிலாம் செய்ய எந்த இந்துவா எதிர்பார்க்கிறாரா? இல்ல. ஆக மார்க்கத்தை விட்டு கொடுத்து வெற்றி பெற முடியாது. ஆக இதுவும் செய்யக்கூடாத ஒன்று. நான்காவதாக, செய்யக்கூடாத ஒன்று, எல்லாம் தானாகவே தீர்ந்துவிடும், நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் என்று ஒதுங்கி விடாது. முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், இறைவன் அதற்கு துணை நிற்பான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தனது நிலையை தானே மாற்றிக் கொள்ளாத வரையில் அவர்களது நிலையை அல்லாஹ்வும் மாற்றுவதில்லை. நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சி எடுங்கள், அப்போ அல்லாஹ்வும் சேர்ந்து மாற்றுவான். நீங்களே மாற வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இல்லை என்றால் அல்லாஹ் ஏன் உங்களை மாற்ற வேண்டும்? உங்கள் நிலைகளை மாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் அல்லாஹ் ஏன் உங்களை மாற்ற வேண்டும்? மாற்ற மாட்டான். இஸ்லாத்தில் அந்த கோட்பாடு கிடையாது. நீ கொஞ்சம் முயற்சி எடுத்தா நான் வர்றேன்னு அல்லாஹ் சொல்றான். பொது கூறு நீ அது கொடுக்கும். நீ என்னை நினைவு கூர்ந்தால் நான் உன்னை நினைவு கூறுவேன். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். நீ என்னை நோக்கி ஒரு சான் வந்தால் உன்னை நோக்கி நான் ஒரு முழம் வருகிறேன். இனி என்னை நோக்கி நடந்து வந்தால் உன்னை நோக்கி நான் ஓடி வருகிறேன். ஒண்ணுமே செய்யாம இருந்தால் அல்லாஹ் வர மாட்டான். வல்லதீன ஜாஹது ஃபீனா நஹ்தியன்னஹும் சுபலனா. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பல வழிகளை காண்பிப்பான். நீ முயற்சி செய், நான் வழிதாரன் அல்லாஹ் சொல்றான். ஆக தானாகவே தீர்ந்துவிடும், அல்லாஹ்வை பார்த்துக் கொள்வான். இதுவும் வேண்டாம். ஆக 4 வேண்டாம்னு சொல்லியிருக்கான். 4 விஷயங்கள் கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஒன்று, நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், அநீதியான வழிமுறைகளை கையாள வேண்டாம், இஸ்லாத்தை எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம். 4வதாக, பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும் என்று எண்ண வேண்டாம். இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக, இந்த சிக்கல்களும் இந்த நெருக்கடிகளும் வந்ததற்கு நாம் எந்த வகையில் காரணம்? நம்முடைய பங்கு கொஞ்சம் இருக்கும். இல்லை, எந்த ஒரு தோல்வியிலும் நம்முடைய பங்கு இல்லாமலா போயிடும். உங்களுக்கு வியாபாரம் தோத்து போச்சுன்னா பொதுவான ஒரு மார்க்கெட் நிலவரம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த நிலை, எனக்கும் அந்த நிலை என்று சொல்லலாம். என்றாலும் நம்முடைய அணுகுமுறைகள் சில தோல்வியில் இருந்திருக்கலாம். காலத்திற்கேற்ற வியாபாரத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம், காலத்திற்கேற்ற முறையில் சரக்குகளை போடாமல் இருந்திருக்கலாம், கடையை ஒழுங்காக ஷோ பண்ணாமல் இருந்திருக்கலாம், நம்மிடத்தில் உள்ள சிப்பந்திகள் ஒழுங்காக நடக்காமல் இருந்திருக்கு. இப்படி சில காரணங்கள் இல்லாமல் போய்விடாது. ஆக நம்முடைய தரப்பிலும் சில காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆக அவற்றை குறித்து நாம் ஆராய வேண்டும். இந்த நிலைமை ஏன் வந்தது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பல விஷயங்களிலே நாமே காரணமாக அமைந்திருக்கிறோம். இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நாம் நடக்க தலைப்பட்டதும் இந்த தோல்விகளுக்கு ஒரு காரணம். ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. ஒரு சமூகம் தனது நல்ல பண்புகளிலே நிலைத்திருக்கிற வரை அந்த சமூகத்திற்கு புரிந்த நியாமத்துக்களை அல்லாஹ் திரும்பி பெறுவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களுக்கு புரிந்த நியாமத்துக்களை நான் திருப்பி பெறதில்லை. நீங்கள் வழி தவறி செல்கிற போது திருப்பி வாங்கிக்கிறேன். இன் தத்தவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தால் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்களுக்கு பதிலாக அவன் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். ஒரு சமூகம் தவறிழைக்கிற போது அந்த இடத்திலே அந்த சமுதாயத்தை அகற்றிவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவது என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய நீதி. வரலாறு நெடுகிலும் இது நடைபெற்றிருக்கிறது. பனி இஸ்ராயேலுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த மதிப்பு என்ன, மரியாதை என்ன? மிக உயர்ந்த அந்தஸ்திலே இறைவன் வைத்திருந்தான். நபிமார்களை எல்லாம் அந்த சமுதாயத்தில் அனுப்பினான். ஆனால் அவர்கள் தவறுகளுக்கு மேல் தவறுகளை செய்தார்கள். இறைவனுடைய வேதத்தையே புரட்டி எழுதினார்கள். சில சட்டங்களை யூதர்களுக்கு பொருந்தாது, மற்றவர்களுக்கு தான் பொருந்தும் என்று சொன்னார்கள். இறுதியிலே நபிமார்களையே கொலை செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? நபிமார்களுடைய வருகையை பனி இஸ்ராயேல்களை நிறுத்திவிட்டு பனி இஸ்மாயில்களுக்கு அனுப்பி தலைமைத்துவத்தை அவரிடத்திலே ஒப்படைத்தான். கிபிலா பைத்துல் முகத்தஸிலே இருந்து காபாவுக்கு மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்துக்கும் இதேதான். எந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்தாலும் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் என்ற விதி வேலை செய்யும். அந்த சமுதாயத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே வேறு சமுதாயத்தை கொண்டு வருவது என்பது அல்லாஹ்வுடைய நீதி. ஒலா தஜிதுலி சுன்னத்தினா தஹ்வீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே நீங்கள் எந்த மாறுதலையும் காண மாட்டீர்கள். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரே நியதி என்பது கிடையாது. நமது நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 600 ஆண்டு காலம் 700 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்கள் அல்லவா? எவ்வளவு பெரிய நியமத்தை யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக இருந்து கொண்டு 700 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே ஆட்சி புரிவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான் என்று சொன்னால் லேசான நியமத்தா இது? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அலைறீங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க ஆளை மந்திரி சபையை சேர்த்துக்கிடுங்கன்னு போய் கெஞ்சிறீங்க. ஒரு எம்எல்ஏக்கு ஒரு எம்பிக்கு இந்த பாடு. இறைவன் 700 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த ஆட்சியை ஒப்படைத்திருந்தானே, இதை விட பெரிய என்ன அருட்கொடை அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டியிருக்கிறது? அந்த அருட்கொடையை முறையாக பயன்படுத்தினார்களா முஸ்லிம்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்களா? இந்த நாட்டிலே இஸ்லாம் விரும்புகின்ற ஆட்சியை அமைத்து காட்டினார்களா?
நீதியான ஆட்சியை வழங்கினார்களா? நேர்மையான ஆட்சியை வழங்கினார்களா? இல்லையே. கேளிக்கைகள், ஆடம்பரங்கள், குடும்ப சண்டைகள், அப்பா மகனை சாவடிக்கிறது, மகன் அப்பனை சாவடிக்கிறது, கோட மாளிகைகள், கோபுரங்கள் இவற்றை கட்டுவது. கொஞ்சம் அப்படி போயிட்டு வாங்க, டெல்லி, பதேபூர், சிக்கிரி, ஆக்ராலாம் போயிட்டு வாங்க. என்ன சுகமா வாழ்ந்திருக்கான் பாருங்க, என்ன சுகமா வாழ்ந்திருக்கான். அபூபக்கர் அவருடைய ஆட்சி எங்கே? உமருடைய ஆட்சி எங்கே? இனிப்பு செய்து வைக்கிறார்கள் மனைவியர். இந்த இனிப்புக்கு எங்க இருந்து பணம் வந்ததுன்னு கேட்கிறாங்க அபூபக்கர். எனக்கு வந்த சம்பளத்தை, உங்களுக்கு தந்த வருமானத்திலே கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி நான் இந்த இனிப்பு செய்தேன். அப்படியா? அப்ப சம்பளம் கூடல வாங்குற போல இருக்கு, கட் பண்ணேன்னாங்க. எங்கே இந்த ஆட்சி? இவர்களுடைய ஆட்சி எங்கே? எப்படி இஸ்லாம் வளரும்? எஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன செய்தான்? முஸ்லிம்களை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்திலே மராத்தியர்களையும் பஞ்சாபியர்களையும் வெள்ளையர்களையும் கொண்டு அந்த இடத்திலே கொண்டு வைத்தார். ஸ்பெயினிலும் இதுதான் நடந்தது. முஸ்லிம்கள் இதே முகலாயர்கள் செய்த அதே குளறுபடிகள் தான் ஸ்பெயினில் நடந்தது. முஸ்லிம்களை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே கிறிஸ்தவர்களை கொண்டு வைத்தார். ஆக பல தவறுகளுக்கு நாம் காரணமாக இருந்திருக்கிறோம். ஆப்கானிஸ்தானத்துக்குள்ள அமெரிக்கா எப்படி வந்தா? ரஷ்யாக்காரனை விரட்டியாச்சு. விரட்டிட்டு பிறகு இவங்க ஒழுங்கான ஆட்சியை கொடுத்தாங்களா முஸ்லிம்கள்? இல்ல. எவ்வளவு போராடி ஒரு ஆட்சியை வாங்க ரஷ்யாக்காரனை விரட்டி விட்டாச்சு. இவங்களுக்குள்ளே சண்டை, குடிமுடி சண்டை. இதுதான் சாக்குன்னு பார்த்தா அமெரிக்காக்காரன் உள்ள வந்து இறங்கலாம். இப்படிதான் நடந்தது. எப்படி அமெரிக்காக்காரன் மத்திய கிழக்கு சேர்ந்த சவுதி அரேபியாவுக்கு ஒரு முஸ்லீம் நாடே சதாம் ஹுசேன் படையெடுத்தார். இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்திற்காகவே அமெரிக்கா காத்திருந்தது. எங்கடா தப்பு செய்வான்னு பார்த்துட்டு இருந்தான். உள்ள நுழைஞ்சான், அங்கேயே பெருமாண்டா உட்கார்ந்தான். இப்படி பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். பல தவறுகளுக்கு முஸ்லிம்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். போஸ்னியாவில் முஸ்லிம்கள் இப்போது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இவ்வளவு சோதனைகள் வந்ததற்கு காரணமே நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை. ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட ஐரோப்பிய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் என்று அவர்கள் யாரும் அடையாளம் காண முடியாது. அந்த அளவுக்கு தான் அந்த கலாச்சாரத்தில் மூழ்கி இருந்தார்கள். இப்போது பாருங்கள், நிலைமையே மாறிவிட்டு எல்லாம் போட்ட போடல எல்லாம் மாறி போச்சாங்க. ஆக பல தீமைகளுக்கு நாம் தான் காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதனை முதலாவதாக நாம் புரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை செம்மைப்படுத்துவது இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். எல்லா பிரச்சனைக்கும் எதிரியே குறை சொல்லிட்டு கூடாது. இப்ப கல்வியை எடுத்துக்கிடுங்க, பேசுறோம். RSS காரனை படிக்க வேணாம்னு சொன்னாங்களே, படிக்க வேணாம்னு சொன்னாங்க. நீங்க படிக்கலன்னா அவன் என்ன செய்வான்? எங்களுக்கு வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. யார் காரணம்? நீ படிக்கல. படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் திறந்து வச்சுட்டு சீக்கிரமா சம்பாதிக்கணும்னு ஆசையில் ஓடி போறேன். நீ 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு பாஸ்போர்ட் எடுக்கிற கனவுல அலைஞ்சா எங்க முன்னேற முடியும் சமுதாயத்தில்? நீ தான் காரணம். பைத்துல் மால் ஆரம்பிக்கணும் அவனா சொன்னான், நீ தான் ஆரம்பிக்கல. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய தவறுகள் தான் நம்முடைய தோல்விகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. இதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய சமுதாயத்திலே ஒரு காணப்படுகிற குறைகளிலே ஒன்று, நம்முடைய தோல்விகளுக்கு எதிரிகள் மீது பழியை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்வது. நம்முடைய குறைகளை நாம் அலசி பார்ப்பதே இல்லை. என்று என்னுடைய தோல்விகளுக்கு நான் காரணம் என்று மனிதன் எப்போது உணர்கிறானோ அப்போதான் திருந்த முடியும். அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் சொல்றான், உங்களுக்கு ஏதாவது தீமை விளையுமாயின் அது உங்களது கரங்களினால் வந்தது, உங்களுக்கு ஏதாவது நன்மை விளையுமாயின் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஆக நம்முடைய கரங்கள் தேடிக்கொண்ட தீவினைகள் தான் பல துன்பங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதை முதலாவதாக புரிந்து கொண்டு எங்க ஓட்ட விட்டுருக்கோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, நாம் நல்ல முஸ்லிம்களாக வாழ்வது. இந்த வெறுப்பை குறைக்கணும். நம்ம என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம்? இஸ்லாமிய எதிர்ப்பு அலையை எப்படி மழுங்க செய்வது, இஸ்லாத்திற்கு எதிரான எதிர்ப்பு அலையை எப்படி மழுங்க செய்வது என்ற தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கோம். சொல்லிக்கணும் அந்த தலைப்பை. அதில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்தால் நம்மை யாரும் வெறுக்க முடியாது. வாங்க சொல்லுதா இல்லையா? சொல்லாம நல்ல வியாபாரியாக, நல்ல தொழிலாளியாக, நல்ல அரசு ஊழியனாக, நல்ல டாக்டராக, நல்ல வக்கீலாக, நல்ல இன்ஜினியராக வாழுங்களேன். உங்களுக்கு நல்ல பேர் வருதா இல்லையான்னு பாருங்க. நல்ல அண்டை வீட்டுக்காரனாக இருந்தால் நிலைமையே மாறிவிடுங்க. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், இன்று முஸ்லிம்களுக்கு சாதகமாக, முஸ்லிம்களுடைய நியாயமான விஷயங்களுக்கு குரல் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பல முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுடைய பேச்சுக்களை கவனித்திருக்கிறேன், எழுத்துக்களை கவனித்திருக்கிறேன். அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் இந்த பரிந்துணர்வு ஏற்பட்டதற்கான காரணத்தை பார்க்கிற போது, அவர்களுக்கு நல்ல முஸ்லிம் உறவினர், நல்ல முஸ்லிம் நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் படித்த பள்ளிக்கூடம் ஒரு முஸ்லிம் பள்ளிக்கூடமாக இருந்திருக்கிறது. அவருடைய ஆசிரியர் நல்ல முஸ்லிம் ஆசிரியராக இருந்திருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு காரணம், ஒரு முஸ்லிம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இது என்ன, என்னுடைய ஃப்ரெண்டுங்க, நாங்கள் 2 பேரும் நம்ம நல்லா பழகும், எனக்கு இஸ்லாம் முஸ்லிம்களை பற்றி நல்லா தெரியும், அவங்க வீட்டுக்கு நான் போவேன், எங்கள் வீட்டுக்கு அவர் வருவார், அப்போ இருந்தே எனக்கு இந்த உறவு ஆரம்பிச்சுன்றான். நான் இந்த வியாபாரியோட தொடர்பு வச்சிருந்தேன், நல்ல வியாபாரி, அவரால் தாங்க நாங்கள் முன்னேறினேன் என்று சொல்கிறான். என்னுடைய ஆசிரியர் முஸ்லிம் ஆசிரியர், அவர் இல்லாவிட்டால் அந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது என்று சொல்கின்ற இந்துக்களை பார்த்திருக்கிறேன். ஆக எங்கேயோ ஒரு நல்ல முஸ்லீம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அது அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது நல்ல உணர்வையும் முஸ்லீம்கள் மீது நல்ல உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நாமெல்லாம் அடிக்கடி சொல்லுகிறோம், இஸ்லாம் இந்தியாவில் எப்படி பரவிச்சு அப்படிங்கிற போது, இங்கே சூஃபிகள் வந்தார்கள், வலியுல்லாக்கள் வந்தார்கள், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள், அவர்களுடைய நேர்மை, நாணயம், மனித நேயம், சமத்துவம் இதையெல்லாம் பார்த்த இங்குள்ள மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் சொல்றோம். அல்லது வியாபாரிகள் வந்தார்கள், முஸ்லிம் வணிகர்கள் வந்தார்கள், மிக நேர்மையாக நடந்து கொண்டார்கள், அதை பார்த்த இந்த மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள்.
அதே மாதிரி நீங்கள் நடக்கிறது தானே, சரித்திரத்தில் சொல்றதுக்கு தானே இது. அவங்க எல்லாம் நடந்தாங்க, நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அப்படியா? அதே மாதிரி நீங்கள் நடந்தா என்ன நிலைமை மாறாதா? நல்ல முஸ்லிம்களாக இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறைப்படி நடந்தால் பல பிரச்சனைகள் தீரும். இஸ்லாத்திற்கு முஸ்லிமுக்கு இலக்கணம் என்ன? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார்? தனது கரத்தினாலும் தனது நாவினாலும் பிறருக்கு தீங்கிழைக்காது இருப்பவனே முஸ்லிம். நடந்துக்கிடுங்க, அப்படியே துன்பங்களுக்காம இருங்க. குஜராத்தில் நடந்த கலவரங்களில் பேட்டி கண்ட சில இந்துக்களுக்கு இந்த கோபம் இருக்கிறது. முஸ்லிம்கள் எங்களோடு ஒழுங்கா நடக்கிறது இல்லை, கர்வமா நடக்கிறாங்க, ஆணவமா நடக்கிறாங்க, எங்களை மனுஷனா மதிக்கிறது இல்லை, தங்களுடைய மதத்திலே ரொம்ப பெருமை கொண்டிருக்கிறார்கள், எங்களை ஒரு இழிவாக பார்க்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம எல்லா ஒரு பிரச்சனையுடைய எல்லா பக்கத்தையும் பார்க்கணும் இல்லையா? ஆக நல்ல முஸ்லிம்களாக வாழ்வதன் மூலமாக வெறுப்புகளை குறைக்க முடியும். இதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த வெறுப்புகள் வளர்வதற்கு என்ன காரணம் என்றால் பிரச்சாரம். அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்வதுதான். இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி, முஸ்லிம்களுடைய வரலாறுகளை பற்றி தப்பும் தவறுமான செய்திகளை சொல்கிறார்கள். இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? சரியான இஸ்லாத்தை சொல்வதானே. சரியான இஸ்லாத்தை சொன்னால் உண்மையான செய்தி மக்களுக்கு போய் சேர்க்கிற போது இந்த வெறுப்பு குறைகிறது. அதை நாம் செய்வதில்லை. ஆக நாம் அடுத்தபடியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதுதான். சரியான இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. அதன் மூலமாக இந்த எதிர்ப்புகளை நம்மாலே மழுங்க செய்ய முடியும். நீங்கள் தொலைக்காட்சி தொடரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் எவ்வளவு கேள்விகள் கேட்க என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இஸ்லாத்தை பற்றி எவ்வளவு சந்தேகங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற போது அந்த விருப்பெல்லாம் அகலுது, கொஞ்சம் கொஞ்சமாக அகல்கிறது. தினமணி பத்திரிகையிலே நீண்ட காலமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே முதல் பக்கத்திலே குர்ஆன் ஹதீஸ் விளக்கங்களை போட்டுக் கொண்டு வந்தோம். உங்களிலே பலர் பார்த்திருக்கலாம். அதை படித்துவிட்டு ஏராளமான இந்துக்கள் நம்ம கடிதம் எழுதியிருக்கிறார்கள். 1000க்கு மேற்பட்ட கடிதங்கள். அந்த 1000 கடிதத்தில் 99% முஸ்லீம் அல்லாதவர்கள் தான், நம்மால் 1% தான். எப்படி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கடிதங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி நான் இப்படி நினைச்சிருந்தேன், கருத்தை மாற்றிக்கொண்டேன். நம்முடைய ஐஎஃப்டியிலே வேலை பார்க்கிற ஒரு தோழர் ஒரு முறை பஸ்ஸிலே செல்கிறார். திருச்சிக்கு செல்கிற போது பக்கத்தில் ஒரு ஹிந்து சகோதரர் உட்கார்றார். இன்னும் அறிமாயிட்டாங்க. ஐஎஃப்டி, ஆமா நான் தினமணியில் விளம்பரம் போடுறாங்க, நீங்க தானே? ஆமா நாங்கள் தான். ஐயா நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க கோவிக்க கூடாது. இந்த தினமணியில இந்த செய்திகளை, இந்த உங்களுடைய இந்த நபிகள் நாயகம், இந்த திருக்குரானை பற்றி எல்லாம் அறிவதற்கு முன்னாலே முஸ்லிம்கள் என்றால் காட்டான்கள் என்றுதான் நினைச்சிருந்தேன். காட்டான்கள், முரடர்கள், யாரோடு ஒத்துப்போக மாட்டார்கள். இப்போது என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன். இவற்றை படித்த பிறகு இஸ்லாத்திலே இவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை அறிந்த பிறகு என்னுடைய கருத்துக்களை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார். இப்ப தப்பு எங்க இருக்கு பாருங்க. தப்பு நம்ம கிட்ட இருக்கு. இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லாததனுடைய விளைவு இந்த தாவாவுடைய பணி இருக்கிறதே, இதிலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஏராளமான நன்மைகள். ஒன்று, நான் சொன்னதை போன்று இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துக்களை களைய முடிகிறது. இரண்டாவது, இது நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது, அன்பை ஏற்படுத்துகிறது. முஸ்லிம்களும் இன்னொரு சமுதாயத்தை நேசிப்பவர்களாக மாறுகிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும், அவனுக்கு இஸ்லாமா ஆக்கணுங்கிற வரும்போது நமக்கு இயற்கையாகவே அன்பு வந்துடும் இல்லையா? அவனை வெறுக்க மாட்டோம். அவனும் அல்லாஹ்வுடைய படைப்பு, அவனும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மாந்தர்களும் சோனத்திற்கு செல்ல வேண்டும். இந்துக்களும் சோனத்திற்கு செல்ல வேண்டும், கிறிஸ்தவர்களும் செல்ல வேண்டும், யூதர்களும் செல்ல வேண்டும், சீக்கியர்களும் செல்ல வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஆசையாக இருக்க வேண்டும். இந்த ஆசை வந்துவிட்டால் மனித இனத்தை நேசிப்பவனாக அவன் மாறிவிடுகிறான். எல்லோரையுமே அல்லாஹ்வுடைய படைப்பாக பார்க்கிறான். நம்மை படைத்தவனும் அதே அல்லாஹ் தான், அவனை படைத்தவனும் அதே அல்லாஹ் தான். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், எனக்கு சொந்தம், அவனுக்கும் சொந்தம். தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்பாத வரையில் ஒருவன் உண்மையுள்ள முஸ்லிமாக ஆக முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு. ஒரு மனிதனுடைய ஆசைகளிலே மிகப்பெரிய ஆசை எது? சோனத்திற்கு செல்ல வேண்டும். அதுதானே பெரிய ஆசை. சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அதை விட பெரிய ஆசை எதுவுமே கிடையாது. அதை அடுத்தவனுக்கு விரும்பாது. உனக்கு எதை விரும்புகிறாயோ அதை அடுத்தவனுக்கு விரும்பு. இந்த மனோபாவம் முஸ்லிம்களிடத்திலே வருகிற போது பிற சமுதாய மக்களோடு பழக வேண்டும், இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு இயற்கையாக வந்துடும். இந்த உணர்வு இல்லாத போது அவர்களை வெறுப்பவர்களாகவும் அவர்களை அந்நிய கண்ணோட்டத்திலே பார்ப்பவர்களாகவும் முஸ்லிம்கள் மாறிவிடுகிறார்கள். ஆக அன்பை உருவாக்குகிறது இந்த இஸ்லாமிய தாவா அழைப்பு பணி என்பது. இந்த காரணம் இது மூலமாக கிடைக்கின்ற இன்னொரு நன்மை அது. மூன்றாவதாக, இது நம்முடைய கடமை, அதை புரிந்து கொள்ளும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தாவா என்பது நம்முடைய அடிப்படை கடமை, அதை மறந்து விடாதீர்கள். சரியாக சொல்வதாக இருந்தால் அது 6வது கடமை. ஏனென்றால் இந்த 5 கடமைகளுக்கு பிறகு செய்ய வேண்டிய கடமை நன்மையை ஏவி தீமையை விலக்குதல் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கடமை. அறிஞர்களுக்கு மத்தியிலே அது ஃபர்துல் ஐனா, ஃபர்துல் கிஃபாயா என்பதில் தான் சர்ச்சை. ஃபர்து என்பதிலே எந்த சர்ச்சையும் கிடையாது. எல்லோரும் செய்ய வேண்டுமா, சமுதாயத்திலே சிலர் மட்டும் செய்தால் போதுமா என்பதில் தான் சர்ச்சையை தவிர அதை செய்தாக வேண்டும் என்பதில் எந்த சர்ச்சையும் கிடையாது. ஆக அது ஒரு ஃபர்லான கடமை. சற்று கற்பனை செய்து பாருங்கள்.
பள்ளப்பட்டியிலே வந்து யாரும் இஸ்லாத்தையே சொல்லலை அப்படின்னா நீங்களாம் எப்படி இருப்பீங்க? இப்போ நான்லாம் எப்படி இருப்பேன்? நம்ம நிலைமை என்னவா இருக்கு யோசிச்சு பாருங்க. இணை வைப்பவர்களாகத்தான் நம்முடைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கும். அரேபியாவிலே பிறந்த இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்து சேர்கின்ற அளவுக்கு பல பேர் உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பினுடைய பலனாகத்தான் இன்று முஸ்லீம்களாக நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை போல சுயநலவாதிகளாக நான் மட்டும் முஸ்லீம் ஆனால் போதும், மற்றவனை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற மனோபாவத்தோடு முந்தைய காலத்து முஸ்லீம்கள் நடந்திருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் அரபு மண்ணோடு முடிந்திருக்கும். அரபு எல்லை கிடையாது, தாண்டி இருக்காது. ஆனால் அந்த பெருமக்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நோக்கிலே இந்த இஸ்லாத்தை அவனியிலே உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லிவிடுவது என்ற முடிவோடு புறப்பட்டு வந்து இங்கே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதனுடைய விளைவாகத்தான் நாம் எல்லாம் இன்று முஸ்லீம்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாருக்கும் சொல்வதற்கு தயாராக இல்லை. அடுத்த தெருக்காரனுக்கு சொல்வதற்கு தயாராக இல்லை, அடுத்த ஊர்க்காரனுக்கு சொல்வதற்கு தயாராக இல்லை. இந்த பணி செய்யாதிருப்பது மிகப்பெரிய பாவம், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி தொழாவிட்டால் பாவமோ, நோன்பு பிடிக்காவிட்டால் எப்படி பாவமோ, அதே போல இஸ்லாமிய இந்த தாவா என்று சொல்லக்கூடிய நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற பணியை செய்யாதது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒமன் அலமு மிம்மன் கதம ஷஹாதத்தன் இந்தஹு மினல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய சான்றுகளை மறைப்பவனை விட மிக பெரும் அக்கிரமக்காரன் யார்? இது அக்கிரமம். நல்ல செய்திகளை மறைப்பது அக்கிரமமா இல்லையா? இந்த தெருவில் ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, நல்லா பார்க்குறாரு, நான் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், சொன்னா அக்கிரமமா இல்லையா? இந்த ஊர் தெருவில் நல்ல ஒரு மளிகை கடை இருக்கிறது, குறைந்த விலையிலே தரமான சரக்கை கொடுக்கிறார், அவனுக்கு சொல்ல மாட்டேன், நான் மட்டும் சாமான வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடுவேன்னா அவன் மாதிரி சுயநலவாதி உலகத்திலே உண்டா? அதே போல இஸ்லாம் எனக்கு மட்டும் இருந்தா போதும், வேற யாருக்கும் போகக்கூடாது, நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போவேன்னா இதை விட அநியாயம் ஏதாவது உண்டா இந்த உலகத்திலே? இவர்கள் மீது, இந்த மார்க்கத்தை மறைப்பவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் என்ன வழி? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த பாவத்திலிருந்து, இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லாத பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் தௌபா செய்யுங்கள். இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு வபயனு ஃபௌலாயிக அதூபு இலைஹி. எவர்கள் தௌபா செய்து, யா அல்லாஹ் நாங்கள் இந்த கடமையை செய்யாமல் இருந்து விட்டோம், மறைத்து விட்டோம் என்று எண்ணி தௌபா செய்து, வஅஸ்லஹு தங்களை திருத்திக் கொண்டு, வபயனு யார் தெளிவாக எடுத்துரைக்கிறார்களோ, ஃபௌலாயிக அதூபு இலைஹி அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், மன்னிக்கிறான். ஆக இது ஒரு பாவம். மார்க்கத்தை மறைப்பது பாவம். முஸ்லிம்களாக நாம் இதை செய்திருக்கிறோமா? செய்திருந்தால் இந்த நாட்டின் நிலைமை என்றோ மாறி போயிருக்கும். ஆக இந்த தாவாவிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். ஒன்று, இஸ்லாத்தை பற்றிய தவறான எண்ணம் களையப்படுகிறது, சகோதரத்துவத்தை வளர்க்கிறது, அன்பை பெருக்குகிறது, நம்முடைய கடமையை செய்தவர்களாகவும் நாம் ஆகிவிடுகிறோம். இப்படி பல நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் இந்த தாவாவுடைய பணியை செய்வதற்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தால் தான் தாவாவுடைய பணியை செய்ய முடியும். கலவர சூழ்நிலைகளிலும் அமைதி இல்லாத சூழ்நிலைகளிலும் இந்த பணியை செய்தால் எடுபடாது. ஒருபுறம் தீவிரவாதத்தில் ஈடுபடுவது, ஒருபுறம் தாவாவுடைய பணியை செய்வது வெற்றி பெறாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கிற ஒரு இந்து என்ன சொல்லுவான், என்னையா ஒரு பக்கம் அமைதி, இஸ்லாம்னா அமைதி அமைதின்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நயவஞ்சகர்களா நீங்கள்? இரட்டை முகத்தோடு வருகிறீர்களா? ஆள் சேர்க்கறதுக்காக அமைதி அமைதிங்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்லாத்தை பற்றி தீவிரமாக, இஸ்லாமிய அனுமதிக்காத தீவிரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக தாவாவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை வேண்டும். அந்த அமைதி சூழ்நிலையைத்தான் வகுப்புவாதிகள் கெடுக்க எண்ணுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த RSS காரர்களோ அல்லது மற்ற வகுப்புவாதிகளோ ஏன் இவ்வளவு வேலை செய்யலாம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே அமைதியான சூழ்நிலை உருவாகுமேயானால், பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்கும் இணக்கமான சூழ்நிலை உருவாகுமேயானால் இந்த இஸ்லாத்தின் பக்கமாக மக்கள் கவரப்படுவார்கள் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த அமைதி வரக்கூடாது. வந்தால் அது இஸ்லாத்தினுடைய வெற்றியாகத்தான் முடியும். ஆக எதையாவது நம்மை சீண்டிக்கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள், நமக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டே இருப்பார்கள். நாமும் பதட்டப்பட்டு அவர்கள் விரிக்கின்ற வலையிலே விழுந்து விடுவோம். ஏதாவது அவங்க கூட்டத்தில் கூட்டம் போட்டு பேசினா இவங்களுக்கு உடனே போகும். பேசினா என்ன, இஸ்லாம் அழிஞ்சு விடுமா? இஸ்லாத்தை தாக்கினா இஸ்லாம் அழிஞ்சு விடுமா? இஸ்லாம் அவ்வளவு பலவீனமானதா? ஒரு வகுப்புவாதி தாக்கி அழியக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் பலவீனமானதா? அவன் சொன்னா அதுக்கு சரியான பதில சொல்றது. நீ சொல்ற மாதிரிலாம் இஸ்லாத்துல இல்லப்பா, இதுதான் உண்மையான இஸ்லாம் சொல்றது. என்ன கோபப்பட வேண்டியிருக்கு, என்ன பதட்டப்பட வேண்டியிருக்கு? ولا تسمعن من الذين اوتوا الكتاب من قبلكم ومن الذين اشركوا اذًا كثيرا وان تصبروا وتتقوا فان ذلك من عزم الامور. குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணை வைப்பவர்களாலும் அநேக வசைமொழிகளை நீங்கள் கேள்வியுறுவீர்கள். அந்த வசைமொழிகளை கேள்வியுறுகின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான், இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமை உடையவர்களாகவும் தக்வா உடையவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இன்ன ذلك من عزم الامور, இது வீரச் செயல், கோழைத்தனம் அல்ல. பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல. எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பொறுமை கோழைத்தனம் என்பது. பொறுமையா இருக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும், திருப்பி தாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக அவர்கள் விரிக்கின்ற வலையிலே நாம் வீழ்ந்து விடக்கூடாது. இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பு. இஸ்லாத்தை தாக்கினா முஸ்லீம் கோவப்படுவான், சண்டைக்கு வருவான், அந்த ஊர்ல கலவரமாகும், அந்த ஊர்ல நம்ம கால் உந்தி விடலாம். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆக இந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு வரலாற்றில் நன்றாக தெரியும்,
இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாலே. ஹுதைபியா உடன்படிக்கையிலே ரசூலுல்லாஹ் அவர்கள் பல விஷயங்களை விட்டுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் கோபப்படுகின்ற அளவுக்கு பல விஷயங்கள் விட்டுக் கொடுத்தார்கள். அதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போய்விட வேண்டும். சரி, ஒத்துக்கொள்கிறேன். மக்காவிலிருந்து யாராவது தப்பி ஓடி மதீனாவுக்கு வந்தால் திருப்பி மக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும். சரி, ஆனால் மதீனாவிலிருந்து யார் வந்தால் திருப்பி நாங்கள் அனுப்ப மாட்டோம். சரி, இந்த காலத்து பாஷையில் சொல்வாங்க, இட் இஸ் செல் அவுட், அப்படியே சரணடைந்து விடுதுன்னு சொல்வார்களே, விட்டு கொடுத்த மாதிரி அவ்வளவு. சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம். ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே முக்கியமான விதி, இனி 10 ஆண்டுகளுக்கு யுத்தம் நடைபெறக்கூடாது என்று ஒரு விதி. அதுதான் இஸ்லாத்திற்கு சாதகமாக முடிந்தது. அந்த 10 ஆண்டுகள் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த அமைதி சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு இஸ்லாத்தை மிக வேகமாக எடுத்துச் சென்றார்கள். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான் மக்கத்து குறைஷிகளும் மதீனத்து மக்களும் முஸ்லிம்களும் நெருங்கி வருகின்ற வாய்ப்பு அப்போதான் கிடைத்தது. அப்பதான் நெருங்கின்னு பார்த்தாங்க, அந்த அமைதி சூழ்நிலை தான் பார்த்தாங்க. என்னப்பா நேற்று வரைக்கும் தண்ணி போட்டுட்டு இருந்தான், இப்படி இருந்தான், ஆளை மாறிவிட்டான், நிலைமை என்ன, பெரிய சூபிகளாயிட்டாங்க இவங்கெல்லாம். இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இஸ்லாம் அவருடைய கண்களை திறந்து விட்டது. சுற்று வட்டார எல்லா நாடுகளுக்கும் தூதர்களை அனுப்பினார்கள், இஸ்லாத்துடைய செய்தியை பரப்பினார்கள். மிக வேகமாக பரவியது இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாலே. நான் அமைதி என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக நம்முடைய தனித்தன்மையை விட்டுக் கொடுத்து விட்டு, மார்க்கத்தை விட்டுக் கொடுத்து விட்டு அமைதியை வாங்க வேண்டும் நான் சொல்ல வரவில்லை. அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். ஷரியத்துக்கு உட்பட்டு எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக இந்த தாவாவுடைய பணி, இன்றைய தாவாவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அல்லாஹ்வுடைய அற்புதம். செப்டம்பர் 11க்கு பின்னாலே அமெரிக்காவிலே இஸ்லாம் வேகமாக வளர்ந்திருக்கிறது. நீங்கள் பத்திரிகைகளை படித்திருப்பீர்கள். இது எவ்வளவு பெரிய அற்புதம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதோ நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் அக்டோபர் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் குண்டு வெடிக்கிறது 22ஆம் தேதி எழுதியிருக்கிறது. அது ஒரு மாதம் கழிச்சு எழுத வந்த கட்டுரை இது. With some 6 million adherents in the United States, Islam is said to be the nation's fastest growing religion, fueled by immigration, high birth rates and widespread conversion. அமெரிக்காவிலே 60 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் அங்கு மிக வேகமாக வளர்கின்ற மதம் என்று கருதப்படுகிறது. அது வளர்வதற்கு காரணம் ஒன்று குடியேற்றங்கள், வெளிநாட்டிலிருந்து வருகின்ற குடியேற்றங்கள், வேகமான பிறப்பு விகிதம், அத்தோடு வேகமாக மதம் மாறுகின்ற வைட் ஸ்ப்ரெட் கன்வர்ஷன், இதன் காரணமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். One expert estimates that 25,000 people a year become Muslim in this country. Some clerics say they have seen conversion rates quadruple since September 11. ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு நிபுணர் சொல்கிறார், ஆண்டுதோறும் 25,000 பேர் அமெரிக்காவிலே முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். செப்டம்பர் 11க்கு பிறகு அது 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார். ஆக சில வேளைகளிலே நாம் இஸ்லாத்திற்கு பாதகமான சூழ்நிலை என்று சொல்கிற போது அல்லாஹ் தஆலா இப்படியும் முடித்து விடுவது உண்டு. அபூ லஹப் என்ன செய்வான், ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னால் அவன் தான் முதல்ல போவான். முகமது வருகிறார் சொல்வாரியா, எவனும் கேட்காதேம்பா. அதுவே பிரச்சாரமாகிவிட்டது. மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள் தான் காரணம். யூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? ஒரு நபி வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய வேதத்தில் சொல்லியிருக்கு, ஒரு நபி வரப்போகிறார். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், அப்படி ஒரு நபி வந்தா நாம தான் முந்திக்கிறோம் அப்படி அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள். செய்தி வருகிறது, மக்காவில் ஒருவர் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திக் கொள்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இந்த மதீனத்து மக்கள் முதலாவதாக சென்று தங்களை இணைத்துக் கொண்டு அகபா என்ற இடத்திலே உடன்படிக்கையை கையெழுத்திட்டார். ஆக அவங்க இஸ்லாத்து வருவதற்கு காரணமாக இருந்தது யார்? யூதர்கள். சில சமயங்களிலே இஸ்லாத்தின் எதிரிகள் மூலமாகவும் இஸ்லாம் தனது வேலைகளை முடித்துக் கொள்வது உண்டு. தமிழ்நாட்டிலே பார்க்கவில்லையா? பெரியாருடைய பிரச்சாரம் இஸ்லாத்திற்கு உதவி செய்யவில்லையா? இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்று பெரியார் எழுதவில்லையா? ஆக சில அல்லாஹ் எப்படி முடித்து விடுவான்? ஆக இந்த தாவாவுக்கான சாதகமான சூழ்நிலைகள் இன்று உருவாகி இருக்கின்றன. இந்திய நாட்டிலே பார்க்கிறீர்கள், இஸ்லாத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய அனுபவத்தை சொல்கிறார், நான் கற்பனையாக எதுவுமே உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். விஷுவல் திங்கிங் சொல்வார்கள், வெறும் ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் உங்களுக்கு முன்னாலே நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை, நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டுதோறும் சென்னையிலே புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. சென்ற ஆண்டு எங்களது புக் ஸ்டாலிலே விற்ற புத்தகங்களுடைய மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய். இஸ்லாமிய புத்தகங்கள். அதிலே 90% வாங்கியது முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். நம்மால் யாசின் கிதாப் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். அதை வாங்குறது நான் தப்புன்னு சொல்ல வர நினைச்சுக்கிறாங்க, அதுக்கு மேலே போகலன்றான். ஆக இஸ்லாத்தின் மீது ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சி தொடர் நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். எங்களுக்கு வருகின்ற கடிதங்கள், தொலைபேசியிலே வருகின்ற கால்கள், இவற்றை வைத்து எங்களால் அனுமானிக்க முடிகிறது. சென்ற ஒரு மாதத்துக்கு முன்னர் கோயம்புத்தூரிலே ஒரு நிகழ்ச்சியிலே குர்ஆன் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டேன். அங்கே அந்த ஊரிலே உள்ள மிக முக்கியமான ஒரு தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர் என்பவர், அவர் இந்த கூட்டத்திலே பேசுகிறார். இந்த தொலைக்காட்சி தொடரை நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாம் இதன் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொண்டேன்.
எங்களுக்கும் எங்களுடைய மதத்தை சொல்வதற்கு இப்படி ஒரு ஆள் தேவைப்படுகிறது என்கிறார் அவர். ஆக இப்படி பல செய்திகள் போய்கொண்டே இருக்கின்றன. ஆக இஸ்லாத்தை பற்றிய ஆர்வம் பொதுவாக இந்த நாட்டிலே, இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு ஆன்மீக நாடு, அடிப்படையிலே ஒரு ஆன்மீக உணர்வு படைத்த நாடு. ஆக நல்ல செய்திகளை இந்த நாட்டு மக்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக இந்த தாவாவுடைய செய்தியை இன்னும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இதை அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புவது. நான்காவதாக பிறருக்கு பயன்பட்டு வாழுதல். இந்த வெறியை குறைக்கணும்னு சொன்னா நம்மால மற்றவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கணும் இல்லை, ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் இல்லை. ஆங்கிலத்திலே ஒன்று சொல்வார்கள், இன் கிவிங் வி ரிசீவ் இட். கொடுத்து பெரு. நாம் எதையுமே செய்வதில்லை. இந்த முஸ்லிம்களை பற்றி என்ன எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் தங்களை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள். தங்களுடைய பிரச்சனைகள், தங்களுடைய சமுதாயம், இதைத்தான் பேசுவாங்களே தவிர நாட்டை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. பிற சமுதாய மக்களை பற்றியும் கவலை கிடையாது. எதிலுமே பங்கெடுப்பது கிடையாது. இவர்கள் பேசுவதெல்லாம் பாபை மஸ்ஜித் பேசுவாங்க, முஸ்லீம் தனியார் சட்டம் பேசுவாங்க, எங்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும்னு பேசுவாங்க. இப்படிலாம் பேச தப்புன்னு நான் சொல்வதா நீங்க எண்ணிக்கொள்ள வேண்டாம். இது ஒண்ணுதான் நம்ம வேலையான்னு கேட்கிறேன். இதற்காகத்தான் நாம் படிக்கப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் என்பது மனித இனத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற சமுதாயம். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ். நன்றாக கவனிங்கள் இந்த குர்ஆனுடைய வாசனத்தை. நீங்கள் தான் மனித இனத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற சிறந்த சமுதாயத்தவர்கள். உஹ்ரஜத் லின்னாஸ், முஸ்லிம்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் அல்ல. நீங்கள் ஒரு ஜாதி அமைப்பை போன்றவர்கள் அல்ல. ஒரு ஜாதி சங்கம் என்ன செய்யும்? தனது ஜாதியை பற்றி மட்டுமே கவலைப்படும். தனது ஜாதி முன்னேற வேண்டும், தனது ஜாதியை சேர்ந்தவன் படிக்க வேண்டும், அவனுக்கு இட ஒதுக்கீடு வேண்டும். இப்படி பேசுவது ஜாதி சங்கம். நாம் என்ன ஜாதி சங்கமா? நாம் ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். நாம் ஒரு உலக கண்ணோட்டம் கொண்டவர்கள். இஸ்லாமுடைய பார்வை உலக பார்வை, விரிந்துபட்ட பார்வை. இறைவனை பற்றிய கோட்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறது? ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதி, உலகளாவிய கண்ணோட்டம். ரசூலுல்லாஹ் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், குர்ஆன் ஸிக்ருல் ஆலமீன், எல்லாமே உலக கண்ணோட்டம். அதே போல ஒரு முஸ்லிமும் உலகத்திற்கு சொந்தமானவன். உஹ்ரஜத் லின்னாஸ், மனித இனத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டவன் தான் இஸ்லாமிய சமுதாயம். தவிர முஸ்லிம்கள் நன்மைகளை மட்டும் பேசுவதற்காக வந்தவன் அல்ல இஸ்லாமிய சமுதாயம் என்பது. பேச வேண்டும், பேச தவறு நான் சொல்ல வரவில்லை. இஸ்லாமிய உம்மத், இஸ்லாமிய இஹ்வானியத்தினுடைய அடிப்படையிலே சில காரியங்களை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இஸ்லாம் பட்டியலிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டியது கடமை. அதை நான் மறுக்க வரவில்லை. ஆனால் நம்முடைய பணி முஸ்லிமோடு நின்றுவிடக் கூடாது என்பதுதான். நம்முடைய பணி எல்லா மக்களுக்கும் சேர வேண்டும். இதற்கு சிறந்த வழி, எல்லா சமுதாயங்களுக்கும் பயன்படுகின்ற வரையிலே மக்கள் சேவை, சோசியல் சர்வீஸ், இதை செய்யணும். இதை செய்யாத வரையிலே இந்த வெறுப்புகளை உங்களால் குறைக்கவே முடியாது. சேவை செய்துவிட்டாலே அன்பு வந்துவிடும். அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒரு பகுதியிலே போதைப் பொருளுடைய அட்டகாசம், போலீஸ்காரனால கூட ஒழிக்க முடியல. அந்த வட்டாரத்திலே இமாமாக இருந்த வஹாஜ் என்பவர் தொழுகை முடிந்து எல்லா தொழுகையாளையும் அழைத்துக் கொண்டு நேராக அங்கே போயிட்டார். எங்கே அந்த போதைப் பொருள் நடத்துகிற இடத்துக்கு போய் ஒரு போராட்டம் பண்ணி ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டு வந்தார் வழியே. அந்த போதைப் பொருள் இருந்த இடமே இல்லாமல் ஆகிவிட்டது. அந்த பகுதியில் மக்களுக்கு மிக பெரும் சந்தோஷம். போலீஸ்காரனால் முடிக்க முடியாததை இந்த முஸ்லீம்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்க பத்திரிகைகளே அது பெரிய செய்தியாக வந்தது. ஏனென்றால் தன்னுடைய சமுதாயத்தை தாண்டி ஒரு பொதுவான சேவைகளை செய்கிற போதுதான் மக்களுடைய கவனத்தை உங்களாலே கவர முடியும். தான் தனது சமுதாயம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பிறருடைய கவனத்தை கவர முடியாது, வெறுப்பை குறைக்க முடியாது. அத்தகைய பணிகளை நாம் செய்தாக வேண்டும். குஜராத்திலே பூகம்பம் நடைபெற்றது. அப்போது முஸ்லிம் இளைஞர்கள் இரத்த தானம் செய்தார்கள். இதற்கு உடனடியாக கிடைத்த பலன் என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக அவர்கள் இந்துக்கள் பிடித்து வைத்திருந்த ஒரு பள்ளிவாயிலை திருப்பி கையில் கொடுத்து விட்டார்கள். இந்த சேவையை பார்த்து இந்த அப்படிங்க போராட்டத்தினால் பெற முடியாததை ஹித்மத்தின் மூலமாக, சேவையின் மூலமாக பெற முடிந்திருக்கிறது. எல்லாத்துக்குமே போராட்டம் ஆர்ப்பாட்டம்னே திங்க் பண்ணாதீங்க, அப்படியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அது எப்போதாவது தேவைப்படும். போராட்டம் என்பது ஒரு கடைசி ஆயுதம். எல்லா பிரச்சனைகளையும் போராட்டத்தின் மூலமாக தீர்த்துவிட முடியாது. சகோதரிகளே, குறிப்பாக இளைஞர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா வழிகளும் தோற்றுவிட்ட பிறகு கடைசியாக இருக்க வேண்டிய ஆயுதம் தான் போராட்டம் என்பது. ஆக இப்படி சேவைகளை செய்து கூட மக்களுடைய கவனத்தை நம்மால் திருப்ப முடியும். முஸ்லிம்கள் இதிலே மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். சேவை என்பதே கிடையாது. மதுரையிலே நாங்கள் ஒரு மருத்துவ சேவை முகாம் நடத்தி கொண்டு வருகிறோம். மதுரையை சுற்றியுள்ள மருத்துவ வசதியே இல்லாத கிராமங்களுக்கு வேன் மூலமாக மொபைல் கிளினிக் நடத்தி சேவை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு இலவச சேவை. அங்கே இருந்து ஒரு நோயாளிக்கு நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்து மதுரையிலே உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்புகிறோம். எங்களுடைய லெட்டர் பேரில் அங்கே டாக்டர் பார்க்கிறார். இது யார் நடத்துறது? ஹெல்த் கேர் சர்வீசஸ், ஹெக்ஸி. யார் நடத்துறது? முஸ்லீம்கள். அப்படியா? பரவாயில்லையே, முஸ்லீம்கள் சேவை எல்லாம் செய்கிறாங்களா? முஸ்லீம்கள் சமூக சேவை செய்கிறாங்களா? என்னப்பா ஆச்சரியமா இருக்கேன். இதான் நிலைமை, புரிஞ்சுடுங்க. முஸ்லீம்கள் சமூக சேவை செய்வது ஒரு ஆச்சரியமான செய்தி. ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாத் என்று அல்லாஹ் ரெண்டா பிரிச்சிருக்கிறான் மார்க்க கடமைகளை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ரெண்டாக பிரித்திருக்கிறான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் பேசுவதெல்லாம் ஹுகூக்குல்லா, அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி இதை தாண்டி பேசுறதே கிடையாது. மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பற்றி, படைப்புகளுக்கு சேவை செய்வதை பற்றி பேசுவதே இல்லை. அது இபாதத் இல்லையா? அதுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடையாதா? இந்த இரண்டாவது பக்கத்தை முஸ்லிம்கள் மறந்து விட்டது. அதை ஒரு கடமையாகவே எண்ணாமல் ஆகிவிட்டதனுடைய விளைவைத்தான் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் சேவை மனப்பான்மை இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு காரணத்தை பார்க்கிறோம். ஆக இந்த வெறுப்பை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சேவையாற்ற வேண்டும். இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள வரும்போது, இந்த வெறுப்பை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திறமைகள், ஆற்றல்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். காலையிலே அதை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அவித்து லஹும் மஸ்ததாத்தும் மின் குவத்தின் வமின் ரிபாத்தில் கைரி துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வதுவு. உங்களால் முடிந்த பலத்தையும் கூவத்தையும், நீங்கள் பலமான போர் குதிரைகளையும் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களது எதிரியையும் அல்லாஹ்வுடைய எதிரியையும் நீங்கள் திகிலடைய செய்யலாம். ஆக அல்லாஹ் என்ன சொல்றான்? கூவத், பலம் பெறுங்கள், பலமான போர் குதிரைகள். இப்போ குதிரை வச்சு என்ன செய்ய இந்த காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த காலத்திலே அறிவு தான் பெரிய ஆயுதம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லா துறைகளிலும் இருக்க வேண்டும். விஞ்ஞானம், தொழில்நுட்பத்திலே முஸ்லீம்கள் இன்று தோல்வி அடைந்திருப்பதுதான் அமெரிக்காக்காரன் காலவே விழுந்து. இன்னைக்கு அமெரிக்காவே வந்து காப்பாத்துப்பா, நீ காப்பாத்தாட்டா ஒன்றும் வழி இல்லைன்னு. முஸ்லீம் நாடுகளிலே எண்ணெய் இருப்பதை கூட அவன் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்தாப்பா உங்க கீழே எண்ணெய் இருக்குப்பா, தோண்டுப்பா. சரி, நீ தான் வந்து தோண்டி கொடுன்றான். அதையும் அவன் தான் வந்து தோண்டி கொடுக்கணும். தோண்டி கொடுத்துட்டு அவனுக்கு தேவையானதை பிடிங்கிட்டு மீதி அவன் கையில் கொஞ்சம் கொடுத்துட்டு போறான். சில்லறை காசுகளை வீசி விட்டு போகிறான். இதான் நடந்துட்டு இருக்கு. ஆக அறிவு எந்த சமுதாயத்திலே இல்லையோ அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. சுயமரியாதை உள்ள சமுதாயமாக அந்த சமுதாயம் இருக்க முடியாது. இன்னைக்கு மீடியாவில் தாக்கி எழுதுறான் எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறான். அதுக்கு நம்ம ஆள் கொடுக்குற தீர்வு என்ன? அந்த பத்திரிகை வாங்காத, வாங்காட்ட முடியும் பிரச்சனை வாங்குதா? அந்த பத்திரிகை வாங்காட்ட அந்த பத்திரிகை அழிஞ்சு விடுமா? ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அது வேறு விஷயம். அது தீர்வல்ல. அவனே அவனுடைய ஆயுதத்தாலே சந்திப்பதுதான் அதற்கு தீர்வு. ஆக நம்மிடத்திலே அறிவு பலம் இருக்க வேண்டும், நம்மிடத்திலே ஒரு பத்திரிகை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு. கேரளாவிலே முஸ்லீம்கள் மாத்தியமம் என்ற பத்திரிகை ஆரம்பித்தார்கள். இன்றைய சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்திரிகை வந்தவர்கள் நிலைமைகளே அங்கு வேறு. இஸ்லாத்தை தாக்கி எழுதுறதுக்கு யோசிக்கிறான், பல தடவை யோசிக்கிறான். ஏன்னா இன்னைக்கு எழுதா நாளைக்கு அந்த பத்திரிகையில் பதில் வரும். இஸ்லாம் பற்றிய நல்ல செய்திகளை மறைப்பதற்கும் பயன்படுகிறான். இந்த செய்தியை மறைத்தால் நாளைக்கு அந்த பத்திரிகையில் வரும். என்னப்பா இவ்வளவு பெரிய செய்தி விட்டுட்டு அந்த பத்திரிகை மேல கேட்பான். ஷரியத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் EMS நம்பூதிரிபாட், அவருடைய தேசாபிமானி என்ற மார்க்சிஸ்ட் பத்திரிகையில. தொடர்ந்து கட்டுரை எழுதினான். இவங்களும் பதில் கொடுத்தாங்க அதுக்கு, இவங்க பத்திரிகையில. தாக்கு பிடிக்க முடியல. கடைசி எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஓடிய விட்டேன். அதான் நடந்ததுங்க. ஆக அவர்களுடைய ஆயுதத்தாலே அவர்களை சந்திக்க வேண்டும். ஆக திறமைகள், ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒடுக்கப்பட்ட எல்லா சமுதாயங்களும் இப்படித்தான் செயல்பட்டிருக்கின்றன. யூதர்கள் எவ்வளவு கொடுமைக்குள்ளான என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மை போன்று அவர்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கவில்லை, புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. ஐயோ எங்களை அடிக்க வரானே. அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டார்கள், சவாலாக எடுத்துக்கொண்டார்கள். உலகத்திலே 0.3% இருக்கக்கூடிய யூதர்கள் இன்று உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவு பலம், அறிவு வந்தால் பொருளாதாரம் பின்னாலே சேர்ந்து வரும், ஆட்சி வரும், எல்லாம் வரும். ஆக புலம்பிக் கொண்டிருப்பதிலே எந்த பிரயோஜனம் கிடையாது. ஜப்பான் ஒரு காலத்திலே அடித்து நொறுக்கப்பட்டது. ஒரு காலத்திலே எங்க ஊர்லாம் சொல்லுவான், ஜப்பான் சாமான்னா மோசமான சாமான். ஒரு ஆள் ரொம்ப உடஞ்சு போயிட்டார், அது ஜப்பான் மிஷின் அந்த ஆளை பார்த்து. ரொம்ப நோய் விட்டு விட்டால் அது ஜப்பான் மிஷின் ஆகிட்டாருப்பா அப்படிமா. அப்படித்தான் எங்க ஊர் நாங்களாம் சிறுபிள்ளைகளாக இருக்கிற போது அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எப்படி ஆகி போச்சு பாருங்க, ஜப்பான் சாமான்னா மதிப்பு. நிலைமை அப்படியே மாறிவிட்டது. அவர்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் மீது போடப்பட்ட அந்த அணுகுண்டுகள், அதை அவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்னேறியே காட்டியே தீர்வோம் என்பதை சவாலாக எடுத்துக்கொண்டு நிலைமையை மாற்றிவிட்டார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு சமுதாயம். ஒப்பாரி வைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டு அலைவதல்ல. தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை, தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி முன்னேறுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வழியாக இருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று வருகிற போது நமக்கு ஏற்பட்ட தோல்விகளுக்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த காரணங்களை களைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல முஸ்லிம்களாக வாழ வேண்டும். நல்ல முஸ்லிம்களாக வாழ்கின்ற போது வெறுப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றிய பிரச்சாரம் செய்து தவறான எண்ணங்களை நாம் மக்கள் மத்தியில் இருந்து போக்க வேண்டும். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி பல வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கிறேன். இவற்றையெல்லாம் செய்கிற போதுதான் இந்த நிலைமைகள் மாறும். கோபப்படுவதனாலேயோ, ஆத்திரப்படுவதனாலேயோ, ஆவேசப்படுவதனாலேயோ எந்த நிலைமைகளிலே எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆக இந்த வழிமுறைகளை கையாண்டால் இஸ்லாத்திற்கு எதிரான இந்த பிரச்சாரங்கள் தவிடுபடியாகும். முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு குறையும். யூசுப் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் உங்களுக்கு தெரியும். முன்னர் பாப் பாடகராக கேட் ஸ்டீவன்சனாக இருந்த பின்னர் இஸ்லாத்தை தழுவினார். அவரிடத்திலே கேட்டார்கள், இப்போதல்ல 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால், இஸ்லாத்தை பற்றி இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களே, முஸ்லிம்களை எல்லாம் தீவிரவாதின்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், அவர்கள் பிரச்சாரம் செய்து விடுவதனால் எல்லோரும் நம்பிவிடுவார்கள் எதிர்பார்க்காதீர்கள். அவங்க பிரச்சாரம் செய்யற மாதிரி நம்ம ஆளுங்க இருந்தாலும் நம்புவார்கள். தீவிரவாதின்னு சொல்றான், இவனும் தீவிரவாதியாக இருந்தால் நம்புவார்கள். அப்படி இல்லைன்னா இது ஒரு பொய் பிரச்சாரம் என்று ஒதுக்கி விட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார். அதான் உண்மை. எவ்வளவு பிரச்சாரம் பண்ணட்டும், எவ்வளவு காலத்துக்கு பொய் பிரச்சாரம் நிற்குமா? அதே
ஆனால் அந்த பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கின்ற முறையிலே நாமும் நடந்து கொண்டால், நாமும் வன்முறை பாதையிலே சென்றால், ஷரியத்துக்கு மாற்றமான வழியில் சென்றால் அவர்கள் சொல்கின்ற பிரச்சாரம் உண்மையானதாக ஆகிவிடும். ஆக நமது நிலைமைகளை நாம் மாற்றிக்கொண்டு இஸ்லாமிய வழிப்பறையில் நடப்போம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்புணர்வு நீங்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வும் அதற்கு துணை புரிவான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.